பிறக்கும் பொழுதே நமக்கு இந்தந்த வகையான உணவுகள் தான் எடுத்துக்கணும், இந்தந்த வகையான உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படின்றது அவங்க பிறக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதா சார்? வந்து சிட்ரிக் ஆசிட் உள்ளது. இந்த சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு எந்தெந்த தேதி உள்ளவங்களாம் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. 3, 12, 21, 30ஆம் தேதி வந்து 40 வயசு கிடந்துச்சுன்னா நீங்கள் ஊறுகாய் தொடக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாமா சார்? மேலே தான் அவுட்ரு சைடில் தான் டக்குன்னு தெரியும், இன்னரில் வந்து டக்குன்னு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது நம்மளை வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணதை காமிக்கும். ஏதோ ஒரு டிசீஸுக்காக, ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் எடுத்துக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்துக்கலாம். கமலாப்பழம் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்டுக்கிற மெடிசனை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடும், உள்ளே வேலை செய்ய விடாது. எதற்காக நீங்கள் மெடிசன் எடுத்து சாப்பிட்டீங்களோ அந்த மெடிசனையே அது நல்லிஃபை பண்ணிடும். அந்த சக்தி கமலாப்பழத்துக்கு உண்டு. குறிப்பிட்ட எண்களில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உணவை வந்து டப்புன்னு குறைக்கிறது வந்து கூடாது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் டேட்டில் 6 and 3, 3 and 6 இருந்ததுனாக்கா நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட்டாக தான் இருக்கும். 2 and 9 இருந்ததுனாவே நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட்டாக தான் இருக்கும். 7 and 3 இருந்ததுன்னா நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட் ஆகிரும். இப்போ ஆரம்பத்தில் இருக்காது, அப்படியே கொஞ்சம் ஏஜ் வர 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 உடம்பு ஃபேட் ஆகிரும். நீங்கள் ஃபேட்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத விட்டுட்டிங்கனாக்கா இன்னும் பயங்கரமாக பல்ஜி ஆயிரும். இந்த 6, இந்த 7 இந்த நம்பர்லாம் எப்பவுமே ஃபுட் அலர்ஜி உள்ள ஒரு நம்பர். சில நேரத்தில் ஒரு சிங்கிள் என்ன சொல்லுவேன், சில நேரத்தில் காம்பினேஷனில் சொல்லுவேன். சில நேரத்தில் சிங்கிள் கரெக்டாக வர்றது, காம்பினேஷனில் வந்துட்டு அது மாறி போயிடும். சில நேரத்தில் 3ன்னு பார்த்தாக்கா ஃபுட் அலர்ஜி வராது, 3 கூட 7 சேர்ந்தா ஃபுட் அலர்ஜி வந்துடும். நம்ம ஃபுட்டு நமக்கு ஆகுதா ஆகலையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ லெமன் வந்து நல்லதுக்காக கெட்டதுன்னா உடம்பு நல்லது, இது லெமன் சாறு குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இந்த நம்பர் ஆயிடுச்சு, கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தொடவே கூடாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஆன்மீக ரீதியாக உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி எடுத்துக்கிறது சரியானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்துட்டு காசிக்கு போயிட்டு வந்தால் நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு காயை வந்து அந்த ஆற்றுல விட்டுட்டு வந்துடுவாங்க சார். விட்டுட்டு வந்தால் அதை வந்து காலத்துக்கும் வந்து தொடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கத்தையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பிறக்கும் பொழுதே நமக்கு இந்தந்த வகையான உணவுகள் தான் எடுத்துக்கணும், இந்தந்த வகையான உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படின்றது அவங்க பிறக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதா சார்? பிறக்கும் போகும்போது அப்படிலாம் கிடையாது. காய்கறிகள் பொதுவாகவே காய்கறிகள் அப்படின்றது எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறது பொதுவு. ஆனால் நம்ம கான்செப்டில் எந்தெந்த காய்கறியெல்லாம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கணும்னு ஒன்று இருக்குது, எந்தெந்த ஏஜில் எடுத்துக்கணும்னு இருக்குது. இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறேன், அப்போ இங்கேருந்து வரப்போ தான் இருக்கும். பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறோம், பால் தான் கொடுக்கணும் குழந்தைக்கு. கொஞ்சம் பெரியவங்கள வர 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 பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாலே குடிக்கக்கூடாது. பால் குடிக்கிறது ஏஜ் ஆயிடுச்சுன்னா பால் குடிக்கிறது. ஒரு 40-45 கிராஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பால் நீங்கள் குடிக்கக்கூடாது. ஆனால் பெரியவங்களாம் மாத்திரை போடணுன்னாலே அந்த பால் எடுத்துகிட்டு வந்து தான் போட்டால் தான் அது நல்லா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது அவங்களுக்கு. மைண்ட் செட்டு இது ஹாட் வாட்டர் சுடுதண்ணில் தான் குடிக்கணும். பாலில் குடிச்சோன்னா அந்த மாத்திரைனுடைய வீரியம் குறைஞ்சி போயிடும். இது பாலில் ஆரம்பித்தோம், சரிங்களா? அப்போது ஃபுட்டுங்கிறது வந்துட்டு எந்தெந்த தேதி யார் யார் என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது. பிறந்த தேதியை பொறுத்துமே அந்த ஃபுட்டுங்கிறது அமையுதா சார்? அதுக்கு தான் கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி, ஒரு கிராமத்து பழமொழி இருக்குது, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்பாங்க. ஏன்னா அப்படின்னா ஊறுகாய்க்கு அவ்வளோ ஒரு நம்ம எத்தனை பதார்த்தம் வச்சுருந்தாலும் சரி ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஊறுகாவே சாப்பிட முடியாதுன்ற அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஊறுகாய் எந்தெந்த தேதியில் உள்ளவங்க சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது, எந்த ஏஜில் சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது. இப்போ ஊறுகாய்க்கு கூட தேதி, எந்த பிறந்த தேதின்றது ஒரு விஷயமா இருக்கா சார்? கண்டிப்பாக உண்டு. எல்லாரும் பிரமிப்பாக கேட்பீங்க, பார்ப்பீங்க, அதெல்லாம் உண்மை. அது ஊறுகாய்ங்கிறது வந்துட்டு உள்ளே என்னென்ன போடுப்போம், ஊறுகாய்க்குள்ளே என்னென்ன போட்டு ஊறுகாய் பண்ணால் ஊறுகாய் வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாகவே சின்ன மேட்ரு தான். 40 வயசை கடந்துட்டாவே புளிப்பு சம்மந்தப்பட்டது யாருமே சாப்பிடக்கூடாது. ஊறுகாய் வந்து புளிப்பு தான். மாங்காய் ஊறுகாய் புளிப்பு தான், எலுமிச்சம்பழம் ஊறுகாயும் புளிப்பு தான். ஊறுகாயில் இது 2 தான். ஊறுகாய்னாவே 2 தான் ஃபேமஸ்ஸு. 2 தான். அது இல்லாமல் எதெல்லாம் அப்புறமா புதுசாக சொல்லிக்கிறாங்க.
தக்காளி ஊறுகாய், வெண்டைக்காய் ஊறுகாய், அது என்னன்னா நீங்கள் சொல்லிக்கிங்க. ஆனால் ஊறுகாய் இது மீறி இது இல்லை. அப்புறம் நார்த்தக்காய் ஊறுகாய்னு ஒன்று இருக்குது. அது வந்து உடம்புக்கு நல்லது தான், அது ஃபிசிக்கலாகவே. இதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய். சரி, பிக்கிள்ஸில் இவங்க 2 பேர் தான். இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து எனக்கு சிட்ரிக் ஆசிட் உள்ளது. அது இந்த சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு எந்தெந்த தேதி உள்ளவங்களாம் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. 3, 12, 21, 30ஆம் தேதி வந்து 40 வயசு கிடந்துச்சுன்னா நீங்கள் ஊறுகாய் தொடக்கூடாது. நீங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதுக்கப்புறம் இந்த சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஒன்றும் செய்யாது. எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக சாப்பிட்டு குடல் வழியாக தான் போக போகுது. அது ஒன்றும் டவுட் கிடையாது. உங்களை அடைச்சிரும். நீங்கள் உடனே ஒரு நாள் சாப்பிட்டா உடனே மறுநாள் திரும்பி பார்க்காதீங்க. மேலே தான் அவுட்ரு சைடில் தான் டக்குன்னு தெரியும், இன்னரில் வந்து டக்குன்னு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது நம்மளை வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணதை காமிக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழம் ஊறுகாவை நீங்கள் தொடர்ந்து 3, 12, 21 உள்ளவங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு கிளான்ஸ் வந்துடும். உள்ள வயிற்று கோளாறில் வந்துட்டு வயிறில் இந்த குடல் பகுதியில் அடைச்சிரும். அப்போ மற்றவங்க எல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. 1 சாப்பிடுங்க. மற்றவங்க 40+ இருந்தாலும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. 1 சாப்பிடுங்க, 2 சாப்பிடுங்க, 3 விட்டுருங்க. 4 வந்துட்டு 50 வயசுக்கு அப்புறம் குறைச்சிக்கங்க. 6 வந்து அவங்களும் 60 வயசுக்கு அப்புறம் குறைச்சிக்கங்களை தொடாதீங்க. 7 வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க. உங்களுக்கும் வந்துட்டு பண்ணிங்கனாக்கா வயிறு கோளாறு புண்பட்டு போயிடும். 8 வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு 50, 40, 45 வயசுலேருந்து தொடாதீங்க. 9க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தேதிக்கும் இதுக்குமா சம்மந்தம் இருக்குது. எல்லாருக்குமே இந்த சந்தேகம். எல்லாத்துக்கும் பிறந்த தேதிக்கும் நம்ம சாப்பிட்ற ஊறுகாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்காயா அப்படின்னு. ஆமாம். இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு பழம், கமலா பழம், இந்த 2 பழத்துக்குமே நிறைய பேருக்கு இன்றைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. ஆமாம், எது ஆரஞ்சு எது கமலா பழம். ஆரஞ்சு அப்படிங்கிறது பச்சை கலரில் இருக்கும். 11 சொலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை சொல்லனா இருந்துட்டு போகுது. அதுதான் ஆரஞ்சு பழம். கமலா பழங்கிறது வந்துட்டு அதுதான் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். கமலா பழங்கிறது இந்த 2 பழத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெடிசன் எடுத்துக்கிறவங்க, அதாவது ஏதோ ஒரு டிசீஸுக்காக, ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் எடுத்துக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்துக்கலாம். கமலாப்பழ ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்டுக்கிற மெடிசனும் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ள வேலை செய்ய விடாது. எதற்காக நீங்கள் மெடிசன் எடுத்து சாப்பிட்டீங்களோ அந்த மெடிசனையே அது நல்லிஃபை பண்ணிடும், வேலை செய்ய விடாது. அந்த சக்தி கமலாப்பழத்துக்கு உண்டு. ஏன் அந்த ஒரு பழத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது? ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சக்தி தான். ஆமாம். அதே மாதிரி மரம்னு இருக்குது. எல்லா மரமும் உட்டு வந்து ஸ்ட்ராங்கு. ஆனால் கொய்யா மரம் இருக்குது பாருங்க, அதனுடைய உட்டு ஸ்ட்ராங் மாதிரி வேறு எந்த மரமே கிடையாது. பொதுவாக மரங்களில் வந்து தேக்க தான் பிரமாதமாக பேசுவாங்க. தேக்கு டீ கூட்டு தான் பயங்கரன்னுவாங்க. அதோட ஸ்ட்ராங்கு கொய்யா மரம். இல்லை சொல்கிறேன், சின்ன சின்ன மேட்டருக்கு சொல்கிறேன். அதுமாரி எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நார்மலாக இருக்கிறோன்னாக்கா நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் தொடவே கூடாது. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு தான். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் சின்னவங்க பெரியவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற மெசேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ ஏங்க ஃபுட்டை பற்றி பேசிட்டீங்க, அப்போ இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடலாமா? ஆமாம், அடுத்து அந்த கேள்வி வரும்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்து சில பேர் வந்து நாங்கள் வந்து பூமிக்கு அடியில் விளையிறது எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து இல்லை நாங்கள் எல்லா காய்கறிகளையுமே வந்து ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோன்னு இருப்பாங்க. எது சரியானதாக இருக்கும் சார்? இல்லை, பொதுவாக வந்துட்டு பூமிக்கு அடியில் எல்லாம் கிழங்கு வகை தான். அது என்ன கிழங்குனாலும் சரி, அவங்க எல்லாம் பூமிக்கு அடியில் தான் வருவாங்க. கிழங்குன்னு சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து வாயுன்னு பொதுவாக சொல்கிறது ஒரு பொதுவாக சொல்லிடுது. இதில் ஒரு கருணைக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது. உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த கிழங்கு தான் கருணைக்கிழங்கு. ஆனால் இவங்க கிழங்குனாவே வாயுன்றாங்கல்ல, கருணைக்கிழங்கு 1% வாயு கிடையாது. அதுதான் கருணைன்னு பேர் வச்சிருக்குது. நம்ம சொல்கிறது கிழங்குலே எல்லா கிழங்கும் வாயு அப்படின்னு சாப்பிட்லாம். கருணைக்கிழங்கு வாயு கிடையாது. ஒன் திங். அப்போ உருளைக்கிழங்கு இருக்கா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வாயுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஒதுக்குறீங்களோ அப்போ தான் வாயு அதிகமாகிடும். நம்ம பாடி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கையில் தான், அவங்கவுங்க பாடி அவங்க கையில் தான் நடத்துகிற முறையில் இருக்குது.
சில பேர் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாவே உடனே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றத குறைச்சிருவாங்க. ஆனால் என்னைக்கு இவங்க சாப்பிட்றத குறைச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் உடம்பு இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்சிருப்பாங்க இல்லைங்க மற்றவங்களாவது அப்படியே 2 முறை கூட சாப்பிடுவாங்க, நான் ஒரு கிளாஸ் இவ்வளோ தாங்க சாப்பிடுவேன், ஒரு சின்ன கப்பில் தான் சாப்பிட்றேங்க, நான் குறைச்சதுக்கப்புறம் கூட உடம்பு போடுவேங்க. அதுதான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது உடம்பு இருக்குது பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு இன்டேக் எவ்வளோ கேட்குதோ அதை நம்ம கொடுக்கணும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு இன்டேக் வந்துட்டு 2 முறை நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இன்டேக் எடுக்குன்னா 2 முறை சாப்பிடுங்க. ஒரு சின்ன கப்பு தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மீதி எல்லாம் திருப்பி உடம்பு போகிறது வேறு ஒன்றும் இல்லை, ஏர் உள்ளே போயிடும். ஏர் தாங்க வாயுங்கிறது, அந்த கேஸ்ட்ரிக்ன்றாங்க இல்லைங்களா. இதுதான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் சரியாமல் சாப்பிடாம நேரத்தை கழித்து நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு நாள்னால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. இது நீங்கள் தொடர்ந்து செய்யணும் போது சாப்பிட்ற நேரத்தில் அந்த ஏர் உள்ளே போயிடும். நீங்கள் தரை இருக்குது இல்லைங்களாங்க, செவுரு இருக்குது இல்லைங்களா, இந்த செவுரு தரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சரியாக இவன் போடலைன்னா ஏர் லாக் ஆகுது, இது மாதிரி ஆயிரும். இந்த ஏர் உள்ளே போய் பண்ணும்போது அவன் சிமெண்ட்டை கரெக்டாக பூசலைன்னு ஏர் உள்ளே போயிடும். கொஞ்ச நாள் கழித்து வெடிச்சிடும், 1 வருஷத்துலேயே. உடம்பு அதே தான். இந்த பூச்சி வேலை பண்ணுறாங்களே உங்கள் செவுரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கோடாக வரும் ஒரே வருஷத்தில் புது வீட்டுக்கு. காரணம் என்னக்கா, அவன் சிமெண்ட்டு போட்டு பூசும் போகும்போது அது கேப் அதை ஒரே கண்டினியூஸாக இருக்கணும், அந்த குலவை கரெக்டாக இருக்கணும், கலவையும் சரியாக செய்யலைன்னா ஏர் உள்ளே போய் லாக் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குமே குறிப்பிட்ட எண்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி உணவை டப்புன்னு குறைக்கிறது கூடாது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் டேட்டில் 6 and 3 and 6 இருந்ததுனாக்கா நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட்டாக தான் இருக்கும். 2 and 9 இருந்ததுனாவே நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட்டாக தான் இருக்கும். 7 and 3 இருந்ததுன்னா நேச்சுரலாகவே உடம்பு ஃபேட் ஆகிரும். இப்போ ஆரம்பத்தில் இருக்காது, அப்படியே கொஞ்சம் ஏஜ் வர உடம்பு ஃபேட் ஆகிரும். நீங்கள் கேட்ட மாதிரி பை பர்த்தில் இந்த மாதிரி எண்களுக்கெல்லாம் உடம்பு ஃபேட்டாக தான் வரும். நீங்கள் ஃபேட்டாக ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத விட்டுட்டிங்கனாக்கா இன்னும் பயங்கரமாக பல்ஜி ஆயிரும். ஃபேட்டு வேறு, பல்ஜி வேறு. பல்ஜினா உடம்பு கொஞ்சம் பெருசாகுதுன்றவாங்க, ஃபேட்டை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி குறைக்கலாம். பல்ஜி ஆகிறத குறைக்க முடியாது. பல்ஜினா அது பாட்டு போயிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோலபிளாக போயிடும். வண்டி ஓட்டுற மாதிரி தாங்க, ஸ்பீடு வண்டி ஓட்டுற வண்டி நில்லுனா நிற்கும், ரேஸ் பண்ணி ஓட்டுற வண்டி நில்லுனாலும் நிற்காது. அதே தான் பாடி, எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம். நம்ம எதுக்கெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், அதெல்லாம் ஃபேக்ட். அதான் நம்ம சரியாக பண்ணலைன்னாக்கா, சரியாக ஃபாலோ பண்ணினாக்கா ஆயிரும். அதேமாதிரி ஃபுட்டிலே வந்துட்டு கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்லாமா? ஏன்னா நிறைய பேருக்கு கத்திரிக்காய் ஒரு இச்சிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒமிட் பண்ணிடுவாங்க. அதுக்குமே கூட பிறந்த எண்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா சார்? ஆமாம், சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃபுட் இருக்குது, சில பேருக்கு ஃபுட் அலர்ஜின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபுட் அலர்ஜியில் போய் நீங்கள் மெடிக்கலில் போய் பார்க்கும்போது கூட அவங்க நம்மளை தான் திருப்பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு. சில பேருக்கு கடுகு ஆகாது, சில பேருக்கு தால் ஆகாது, சில பேருக்கு வெந்தயம் ஆகாது. ஃபுட் அலர்ஜி இதெல்லாம் எங்கேருந்துங்க வருது? நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கும் எண்ணுக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்குன்னு சொல்லுது, நம்பர் சொல்லுது. ஆமாம், என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 6 இந்த 7 இந்த நம்பர்லாம் எப்போவுமே ஃபுட் அலர்ஜி உள்ள ஒரு நம்பர். சில நேரத்தில் ஒரு சிங்கிள் எண்ணு சொல்லுவேன், சில நேரத்தில் காம்பினேஷனில் சொல்லுவேன். சில நேரத்தில் சிங்கிள் கரெக்டாக வர்றதுக்கு காம்பினேஷனில் வந்துட்டு அது மாறி போயிடும். சில நேரத்தில் 3ன்னு பார்த்தாக்கா ஃபுட் அலர்ஜி வராது, 3 கூட 7 சேர்ந்தால் ஃபுட் அலர்ஜி வந்துடும். அதனால் வந்துட்டு ஒன்று இது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்களும் அடிக்கடி சொல்லுங்கள், உங்களுதெல்லாம் கடல் எண்கள் என்னவீங்க. கடல் தான், மகா சமுத்திரம். வெறும் கடல் கூட கிடையாது, கடலை தாண்டி மகா சமுத்திரம். இது எண்கண், இதான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி. நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம் நான் ஸ்டாப்பாக. அவ்வளோ சமாச்சாரம் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. அவ்வளோத்தையும் நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், பண்ணி தான் ஆகணும். நம்ம சொல்கிறது மொத்தமாக சொல்கிறோம், யார் யாருக்கு தேவையோ கனெக்ட் ஆகுதோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுமாரி கத்திரிக்காய் சாப்பிட்லாமா? ஆமாம். அலர்ஜின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ, இந்த 6, 3 இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜிக்கு உண்டான நம்பரு. 7 காம்பினேஷனில் வரும்போது அதுவும் அலர்ஜியாக மாறிடும். அப்போ உங்களுக்கு தெரியும் போதே, சாப்பிடும் போகும்போதே உங்களுக்கு அலர்ஜியை கொடுக்க இண்டிகேஷன் கொடுக்கும்போது டெஃபினட்டாக கொடுக்கும். நீங்கள் நான் உட்காந்துட்டே இருப்பேன், உங்களை அறியாமலே அடிக்கடிக்கு சொல்லிக்கிறீங்கனாக்கா ஏதோ அலர்ஜி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமாம், ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி 2 அலர்ஜி இருக்குது.
ஸோ அதனால் வந்துட்டு அப்போ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கத்திரிக்காய் சாப்பிடலாமா கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்பு அரிக்கும்னு இல்லை, இந்த அலர்ஜி கொண்டவங்க இருக்குது அப்படின்னாவும் கத்திரிக்காய் தொடாதீங்க. அது முக்கியமாக இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி காம்பினேஷனுக்கும் தொடாதீங்க. கரெக்டாக சொன்னீங்க. இந்த மாதிரி காம்பினேஷனுக்கும் தொடாதீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம உடனே ஒரு நாள் சாப்பிட்டா நடந்துருப்போதா, என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுதான் வந்துட்டு அல்டிமேட்டாக எங்கே போனாலும் வயிற்றுக்குள்ளே தான் போகுது. அது வந்துட்டு நம்ம மேலே இருந்ததுனாக்கா எதுனாலும் ஆற்றிடலாம். இன்னரில் போயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது எதுவுமே, இல்லைங்களா? மேலே இருந்ததுன்னா அவுட்டரில் இருந்ததுன்னா எது வேணாலும் எது இருந்தாலும் ஆற்றி விட்டுருவோம். அங்கே ஆறுமா? ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சேஃப்டி பண்ணுறது நாம தான் சேஃப்டி, வேறு யாரும் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் டாக்டர் போய் கூட சொன்னால் கூட நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும்பாங்க சொல்ல முடியும். மெடிசன்லாம் கொடுத்தா கூட அது நாம தான், நம்ம கையில் தான் இருக்குது. அதுமாதிரி ஃபுட்டில் எல்லா ஃபுட்டும் எல்லாத்துக்கும் சேர்க்கலாம், எதையுமே கழிச்சு கட்ட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சில இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஊறுகாவை சொன்னீங்க, சரி, அப்போ அதுக்கு தான் ஊறுகாய் தான் மெயின். நீங்கள் எல்லா ஃபுட்டும் கரெக்டாக சேர்த்தா கூட இது தேவையில்லாமல் சேர்க்கும்போது இது ஒரு ஏங்க அப்பளமே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சில பேருக்கு இந்த பெரிய அப்பளம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுவே உடம்புக்கு ஆகாது. அப்போ நாங்கள் தொடவே கூடாது. அப்படி கிடையாதுங்க, நமக்கு தேவை சும்மா இவ்வளோ ஒரு பீஸ் எடுத்துக்கிடலாம். சில பேர் விரும்பிக்கிட்டே சொல்லி அதையே 3 அப்பளம் 4 அப்பளம் போட்டு தள்ளுவாங்க. டிஃபனாகவே அப்பளத்தை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அப்பளம் எதுலேருந்து வருது உங்களுக்கு? என்ன மாவு? உளுந்த மாவு. அதெல்லாம் அது வெளியிலேருந்து ஊறுறது அப்புறம் உங்கள் வயிற்றுக்குள்ளே போய் ஊறிக்கிட்டு இருக்கும். அப்படியே அது உள்ளே போய் நுர தள்ளி விட்டுரும். ஆமாம். அதனால் அந்த ஃபுட்டில் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது என்னென்னா, நம்ம ஃபுட்டு நமக்கு ஆகுதா ஆகலையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ லெமன் வந்து நல்லதுக்காக கெட்டதுன்னா உடம்பு நல்லது. இது லெமன் சாறு குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இந்த நம்பர் ஆயிடுச்சு, கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தொடவே கூடாது. ஏன்னா சிட்ரிக் ஆசிட், ஒரு சிட்ரிக் ஆசிட் ஒன்றும் இல்லை. லெமன் சாறை இப்படி எடுத்துக்கிங்களேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு லெமன் சாறை உங்கள் மேலேயே கையிலே ஊற்றிக்கி நீங்கள் அதை போட்டு 2 மணி நேரம் கையில் வச்சு பாருங்களேன், என்ன ஆகுது பாருங்கள். கை கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். மேலேயே வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா டூ ஹெவி ஆயிரும். ஹெவி இல்லை, டூ ஹெவி ஆயிரும், மிக அதிகமாகிடும். உள்ளே எல்லாம் சும்மா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம வயிறு. என்னத்துக்கு ஆகும்? அதான். அதனால் இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்னங்க சாப்பிட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் எதுவுமே சாப்பிட முடியாது. நான் அப்படி சொல்லவே இல்லை, எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் இதில் வந்து சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டேன், சாப்பிடக்கூடாததான் நான் இப்போ சொன்னேன். கண்டிப்பாக மீதி எல்லாம் சாப்பிட்லாம் தான் அர்த்தம். எதெல்லாம் கூடாதோ யார் செய்யக்கூடாதோ அது மட்டும்தான் சொன்னேன். அதை மட்டும்தான் நீங்கள் அவாய்ட் பண்ண போதும். அப்போ மித்ததெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, அதான அர்த்தம். கண்டிப்பாக எல்லா காய்கறியும் சொல்லிவிட்டு நான் சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை. எல்லா காய்கறியும் சாப்பிட்ணும். கூடாதது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. எந்த நம்பர் உள்ளவங்க யாருன்னா அது மெயின்டைன் பண்ணிங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள் கொடுக்குற ஒரு விட்டமின்ஸு, ஒரு ப்ரோட்டீனு, ஸ்ட்ரென்த்துன்னு வேறு எதுவும் கொடுக்காது. நல்லா சாப்பிடுங்க. இதை ஃபாலோ ஒரு முறைக்கு 2 3 4 5 முறை போட்டு கேட்டு பொறுமையாக நின்று எடிட்டர் வேலை பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃபை அழகாக போட்டு பார்த்துட்டு அது மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை டே பை டே எப்படி நகர்த்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு வாழ்வாதார அடிப்படை விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம் சார். ஏன்னா வந்து இது மூலமாக நீங்கள் வந்து உங்களை ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் உங்கள் பணம் வந்து வேஸ்ட் ஆகாது. ரொம்ப நீங்கள் சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னா நம்ம பதிவுகளை பார்த்தாலே போதும், அந்தளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம் சார். இந்த ஒரு பதிவில் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.